Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 18th to 22nd June 2026. The first article related to the data-driven governance in public health. So, public health என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ வி ஹாவ் சீன் தெர் ஆர் 3 டேட்டாஸ் ரிலீஸ்ட் ரீசன்ட்லி. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6, அப்புறம் நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்டிங், அப்புறம் NSO நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனோட ஹெல்த் ரிலேட்டட் டேட்டாஸ் வேர் ரிலீஸ்ட். இது வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா ஆக்ஷன் டிஸ்கனெக்ட், தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்பராக ரிலையபிள் இருக்கா அப்படின்றது. த நெக்ஸ்ட்டு செலக்டிவ் யூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ் மட்டும்தான் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் சேலஞ்சஸ் ஆஃப் டேட்டா. ஸோ பப்ளிக் டேட்டா ப்ரைவேட்டைசேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அது மாதிரி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஹெல்த் சேலஞ்சஸ். இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் கமர்ஷியலைசேஷன் யூஸிங் தி லைக் பீப்புளோட பிரச்சனைகளை பணமாக மாற்றுறது, தட் இஸ் கமர்ஷியலைசேஷன். லைக் ப்ராஃபிட்டபிள் இன்கமாக மாற்றுறது. அப்புறம் டிலே இன் தி டேட்டா அவைலபிலிட்டி. இப்போ நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 வந்ததில்ல, அதோட டேட்டா வந்து 2023-24க்கான டேட்டா. அதை 2026 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2026 வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப லைக் ஒரு காலம் சென்ற டேட்டா அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டேட்டா வச்சு இன்றைக்கி நம்ம வந்து பாலிசி மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா அப் டு டேட்டா இருக்கணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ த டேட்டா ஷோஸ் தட் 48% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். முன்னாடி 2018 இட் இஸ் 40%, now it is 48.0. So that is 48%. ஸோ நேஷ்னல் ஹெல்த் அக்கௌண்டிங் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்ஈக்குவல் ஆக்சஸ் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபார் த பீப்புள். இப்போ ரூரல் ஏரியாவில் ஹெல்த் கேர் ஆக்சஸ் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அர்பன் பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஆனால் பெரிய பெரிய MNCs மல்டிநேஷ்னல் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் குளோபல் லிங்கில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க எல்லாமே ஹை ப்ரைஸஸ் வைக்கிறாங்க. இது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க்கு இந்த லைக் ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற அவங்க விரும்பலை. நர்சஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், பப்ளிக் ஹெல்த் இவங்க எல்லாமே அர்பன் ஏரியாவில் இருக்காங்க. அப்புறம் தே ஆர் கோயிங் டு அப்ராட். ஸோ ட்ரெயின் தியரி அதுவும் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிசிட்ஸ், பீப்புளுக்கு வந்து பெட்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, புவர் மெயின்டெனன்ஸ், லிமிட்டட் ICU கெப்பாசிட்டி, இதெல்லாமே ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாவில் இந்த ப்ராப்ளம். அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகம், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இதெல்லாமே அதிகமாகிருச்சு. கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் ஆன் ஹெல்த் வந்து ரொம்ப கம்மி. இது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1.43% 2022-23 நம்ம செலவு பண்ணது. 2017 நம்மளோட டார்கெட் வந்து 2.5% ஆஃப் GDP பண்ணணுன்றது. பட் வி ஆர் ஸ்டில் இன் ப்ராப்ளம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது. அது மாதிரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ப்ரைமரி டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்ளமில் இருக்குது. நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது. இப்போ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இட்ஸ் க்யூரபிள். ஈஸியாக நம்ம அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணோன்னா த பேஷண்ட்ஸ் கேன் பி சேவ். ஆனால் லாஸ்ட் ரிஸ்க் டைமில் ரொம்ப ஹை ஸ்ட்ரோக் லைக் அட்டாக் வந்ததுக்கு பிறகு தான் பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுறாங்க. தட்ஸ் த மெயின் ப்ராப்ளம். அப்புறம் ஓவர் க்ரௌடட் ஹாஸ்பிட்டல்ஸ், தட் இஸ் டெரிஷரி ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹெட் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். மென்டல் ஹெல்த் க்ரைசிஸ் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் ப்ராப்பராக இல்லை. எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகுறது. இதெல்லாமே ப்ராப்ளம் ரிலேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ரூரல் அர்பன் டிவைட் இதெல்லாமே சொல்லப்படுது. என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன்ஸும் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. போஸ்ட் சர்வே ஆக்ஷன்ஸ் நோட்ஸ் கிட்டத்தட்ட 30-40 நாளுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கண்காணித்து அந்த டேட்டாஸ் எடுக்கப்படணும்னு சொல்லப்படுது. 30-40 நாளுக்கான டேட்டா அதை ரிவ்யூ பண்ணணும், ஸ்டேட் வைஸில் ரிவ்யூ பண்ணணும். அதுக்கான அவேர்னஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு கொடுக்கப்படணும். அப்புறம் இன்டகிரேட்டட்
the health data systems should be there. இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கேன் சென்டரில் நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்கிறோம். இது நீங்கள் சென்னை போனீங்கன்னா திருப்பியும் அதே ஸ்கேனை திருப்பியும் எடுக்கணும். சேம் திங். ஆனால் ஏன் அவங்க எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுற ஒரு பர்பஸ். அப்போ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், பேஷண்ட்ஸோட செலவுகள் அதிகமாகுது. ஒரே எம்ஆர்ஐ ஸ்கேன் தான், அது நீங்கள் கிராமங்களில் எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு பெரிய பெரிய குளோபல் சிட்டிஸில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க திருப்பியும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கமிஷன்ஸ். ஏன்னா ஒரே எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் 10 நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க, திருப்பியும் அதை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் த ரேடியேஷன், வில் அஃபெக்ட் த பீப்புள் ஆல்சோ, கண்டினியூஸ் எக்ஸ்போஸ் டு த ரேடியேஷன். இது ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி இது கிடையாது. அப்போ ஒரு வாட்டி நம்ம டேட்டா நம்ம ஸ்கேன் பண்ணி டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த நம்பரை போட்டாச்சுன்னா யூ வில் கெட் த டேட்டா. ஏர்லி ரிலீஸ் ஆஃப் ப்ரைமரி டேட்டாஸ். நம்ம டேட்டாஸை நான் சொன்ன உங்களுக்கு 2026 தான் ரிலீஸ் பண்ணார். 2023 எடுக்கப்பட்ட சர்வே அதை வந்து ஏர்லியராக ரிலீஸ் பண்ணுறது. எவிடன்ஸ் பேஸ்ட் பட்ஜெட்டிங். நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படணும். எந்த இதில் ரிசர்ச், இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, சில இடத்துல அதிகமாக, இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமான மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்துக்கு அதுக்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணி அதுக்கான டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ், ஸ்க்ரீனிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுற மூலமாக நம்ம தடுக்க முடியும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் தி ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அட்ரஸ் த ஹியூமன் ரிசோர்ஸ் கேப்ஸ். பீப்புள் வந்து வேலைக்கு எடுக்கிறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் பண்ணுற இன்சூரன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து அக்சஸ் கொடுக்கறது, ஃப்ரீ ஹெல்த். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றதான். நம்ம டேட்டா ட்ரிவனாக போகாமல் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸை நோக்கி போனோம் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். சும்மா என்றைக்கோ உள்ள ஒரு டேட்டாவை வச்சு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இட்ஸ் அன் அவுட்டேட்டட் அப்படின்றதான். இன்றைக்குள்ள காலங்களுக்கு அது முன்னாடி நம்ம பண்ணோம், ஆனால் இன்றைக்கும் நம்ம அதே டேட்டா. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பிறக்கிறதுலேருந்து இறக்குறது வரைக்கும் இமீடியட்லி டேட்டாஸ் வேர் டேக்கன். அப்போது ஒரு பர்சனோட டேட்டாஸை நம்ம ஈஸியாக கேதர் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு சர்வேவே ரிலீஸ் பண்ணுறோம். அப்படின்னா இதை வச்சு நம்ம பாலிசி மேக் பண்ணும்போது ஆல்ரெடி டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ரோடுக்கு நம்ம இப்போ ரோடு போடுறது மாதிரி, அப்போ ஃப்யூச்சருக்கு நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட இன்டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன். And solutions were given. The next article related to the reciprocal exchange of logistic agreement. ரஷ்யா கூட நம்ம சைன் பண்ணது. ஸோ ஆல்ரெடி சைன் பண்ணி அது நடைமுறையில் இருக்குது. 2026 ஜான்லேருந்து நடைமுறை, இந்த வருஷம் ஜான்லேருந்து நடைமுறைக்கு 2025 ஜான்லேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரி கூட நம்ம இப்போ யூஎஸ் கூட தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் லெமோயா அக்ரிமெண்ட், லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இது 2018 நம்ம 16 நம்ம பண்ணோம். யூஎஸ் கூட தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். வி சைன்ட் வித் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ். ஃப்ரான்ஸ் கூட பண்ணியிருக்கோம், ஜப்பான் கூட பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியா கூட பண்ணியிருக்கோம், இப்போது சிங்கப்பூர் கூட பண்ணியிருக்கோம், இப்போ ரஷ்யா கூட பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட்ன்றது மிலிட்ரி பர்பஸுக்காக இல்லை ஒரு கண்ட்ரி கூட வார் பண்ணுறதுக்காக இல்லை. நம்ம ட்ரில்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம், எக்ஸசைசஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளோட கப்பல்கள் ரோந்து கப்பல்கள் போகுது, நம்மளோட நார்மல் ஷிப்பிங் கப்பல்கள் போகுது. இந்த கப்பல்கள் போகும்போது அந்த இப்போ ரஷ்யா பக்கத்தில் ஆர்டிக்கில் நமக்கு ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஏரியாக்களுக்கு நம்ம கப்பல்கள் போகும்போது அங்கே எதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா இந்த ரஷ்யனோட பேஸஸை நம்ம பயன்படுத்த முடியும். ரஷ்யனோட நேவல் படைகளோட பேஸஸை நம்ம பயன்படுத்தி அங்கே நமக்கு அதுக்கான அகாமடேஷன் கொடுப்பாங்க, அதுக்கான ரிப்பேர் கொடுப்பாங்க. ஃபியூவல் தீர்ந்து போச்சுன்னா ஃபியூவல் நிரப்பிக்க முடியும். ஸோ தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் தி லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் 2 பேரும் ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கான சேஞ்ச். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ரஷ்யா கிட்ட யூஸ் பண்ண அந்த போர்ட்ஸ், அந்த பேஸஸோட ரேட் வந்து இப்போ 100 பில்லியன் இல்லைனா 100 மில்லியன் வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்துறது. நம்ம நாட்டில் அவங்க யூஸ் பண்ண ஸோ 2 பேருமே இந்த லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் இப்போ ரஷ்யா வந்து நம்மளோட பேஸஸை பயன்படுத்திக்க முடியும், குறிப்பிட்ட பேஸஸ், நாட் ஃபார் அட்டாக்கிங் அ கண்ட்ரி. ஸோ ரோந்து பண்ணும்போது இல்லைனா எங்கேயாச்சும் போகும்போது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்மளோட பேஸஸ் அவங்க பயன்படுத்திக்க முடியும். தட் இஸ் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட். ஃபியூயல் ஃபில் பண்ணுற இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க முடியும்.
ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது லைக் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணும்போது பயன்படுத்திக்க முடியும். இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஒரு 100 மில்லியனுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அவங்க நாட்டில் நம்மளோட ஃபியூவல் எல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அவங்களோட டாக்யார்ட்ஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரி அவங்க வந்து இங்கே 120 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க, நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 மில்லியன் தே நீட் டு பே. இந்த 100 நம்ம 100 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 120 மில்லியன் பே பண்ணுற கதை கிடையாது. ஸோ எது வந்து மைனஸ் ஆகுமோ அதை வந்து பே பண்ணி முடிச்சுப்பாங்க அந்த பில்லை. ஸோ தட்ஸ் அபவுட் இட்ஸ் அபவுட் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் மெக்கானிசமும் இதில் பண்ணலாம். சரியா? ஸோ ஆப்ரேஷன் ரிலேட்டட் டு ஒன்லி ஃபார் தி ஆப்ரேஷன் ரிலேட்டட் டு ஹெச்ஐடிஆர் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து ஜாயினாக பண்ணுவாங்க. மற்றபடி எந்த வாருக்கும் அது பயன்படுத்தப்பட மாட்டாது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இப்போ எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு, 3000 ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து நம்மளோட பேசிஸில் இருக்காங்க அப்படின்னு. இட்ஸ் அ ரூமர். ஸோ இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆக்சஸ் அக்ரிமெண்ட். ஸோ 2 கண்ட்ரி இதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்? ஏர் பேஸஸை பயன்படுத்திக்கும், போர்ட்ஸை பயன்படுத்திக்க முடியும், சப்போர்ட் ஆஃப் ஷிப்பு, ஏர்கிராஃப்ட் பர்சனல். நம்ம ஏதாச்சும் விமானங்கள், ஏர்கிராஃப்ட் விமானங்கள் பறக்கும்போது ஏதாச்சும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னா இந்தியன் பேஸஸில் அவங்க இறங்கலாம். இப்படி நீங்கள் சைன் பண்ணலைன்னா இறங்க விட மாட்டாங்க. ஸோ இட் வில் கோ இன் ரிஸ்க். நம்ம யூகேவோட விமானம் வந்து நம்ம கொச்சினில் ட்ரிவாண்ட்ரத்தில் இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அக்காமடேஷன் கொடுக்குறது. டெக்னிக்கல் எரர்ஸ் கேன் ஹேப்பன். அப்போ அவங்க இறங்க முடியலைன்னா அது பர்ஸ்ட் ஆகும். த ப்ராப்ளம் வில் அரோஸ். இது நமக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகும்னா, ஆர்டிக்கில் நம்ம ரிசர்ச்சை பண்ணுறதுக்கு, ஆர்டிக்கில் நம்மளோட பேஸ் வந்து உருவாகிறதுக்கு ரஷ்யா கூட நம்ம பண்ண அக்ரிமெண்ட் இட் வில் ஹெல்ப் த சி ரூட். So that's about this article. The next article related to the National Family Health Survey 6ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை வந்து MS சுவாமிநாதன் அவங்களோட டாட்டர் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜில் வந்தது சாட்டர்டே. ஸோ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூட்ரிஷனில் நம்ம இப்போ சொன்னது இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சொன்னேன், டிலே ஆஃப் டேட்டாஸ். இப்போ இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பண்ணதுனால என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் வந்த விளைவுகளை நம்ம நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல பார்க்க முடியுது அப்படின்றாங்க. இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டண்டிங் லெவல்ஸ் முன்னாடி 35.5% இருந்துச்சு. ஃபுட் இன்டேக் ப்ராப்ளம் இது மாதிரியான ப்ராப்ளத்தில் இப்போ அது 29.3% குறைஞ்சிருக்கு. சிவியர் வேஸ்டிங் அப்படின்னா உடம்பு வந்து உருகிறது 7.7%லேருந்து 5.2% கம்மியாக இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அதிகமாக இருக்குது 90%. அது மாதிரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஜனனி சுரக்ஷா யோஜனா மூலமாக பெனிஃபிட் அடைகிறவங்க 58% இருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து குழந்தை பெற்றுக்கிறவங்க. டெலிவரி அட்டெண்டட் பை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் 91%. 95% மதர்ஸ் விசிட்டிங் டூரிங் தி ப்ரெக்னன்சி, ஆன்டிநேட்டல் செக்கப் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் இந்தியா போன்ற நாட்டில். 87% சில்ட்ரன்ஸ் 12 to 23 மந்த்ஸில் வேக்சினேட்டடாக இருக்காங்க. 97% வேக்சினேஷன் பை பப்ளிக் ஹெல்த் ஆஷா ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சிலரி நர்சஸ் அங்கன்வாடி சென்டர்ஸில் நடக்குது அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மதர் ரிசீவிங் போஸ்ட் நேட்டல் கேர் 78%லேருந்து 82% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி 7.5 crore ஃப்ரீ ஆன்டிநேட்டல் செக்கப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 6 crore சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து வயவந்தன யோஜனா மூலமாக ஆயுஷ்மான் வயவந்தன யோஜனா மூலமாக அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இன்சூரன்ஸ் ஃப்ரீ 70 இயர்ஸுக்கு மேலே. ஸோ எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 36,000+ இருக்குது. 1.25 lakh crore ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலமாக பெனிஃபிட் அடைகிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பீப்புளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கான ரீசன்ஸ் நம்ம எடுத்த மெஷர்ஸ் அப்படின்றத இந்த டேட்டா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் இட் இஸ் அன் அவுடேட்டட் டேட்டா, 2023 டேட்டா. ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம், போஸ்ட் அபியான் ஸ்கீம் பண்ணியிருக்கோம். மாத்திருத்துவ வந்தன யோஜனா மூலமாக இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ஜனனி சுரக்ஷா யோஜனா இதெல்லாமே பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்றது MS சுவாமிநாதனோட டாக்டர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் குளோபல் ஹெல்த் ஹங்கர் இண்டெக்ஸில் அவர் ரேங்கிங் இஸ் 102. ஸோ அதுலேயும் நம்ம ஹிடன் ஹங்கர் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறது, மைக்ரோ டிஃபிஷியன்சிஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ரைட் ஆஃப் வே. இப்போ சாட்டர்டே வந்து நியூஸ் பேப்பரில் இருந்த ஆர்டிக்கிள், பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து லைக் பாதைசாரிகள் அந்த பாதை ஃபுட்பாத்தில் நடக்கிறதுக்கு தே ஹாவ் த ரைட் அப்படின்றத கோர்ட் சொல்லியிருக்கு. ஆர்டிக்கிள் 21ல் இட் வாஸ் மென்ஷன் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் இட்ஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தனி மனிதன் வந்து டிக்னிட்டியாக
passage பண்ணுறது he has the right அப்படின்றத article mentions. ஸோ ஆல்ரெடி article 21 வச்சு நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது. ஸோ நவ் திஸ் இஸ் ஆல்சோ a ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதுக்கு ரீசன் ஒரு கர்நாடகாவில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கான ஒரு சின்ன பையன் இறந்து போனதுனால வந்த நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஸோ பயோசார். ஸோ பயோசாரை பொறுத்த வரைக்கும் லைக் ரெசிடியூஸ் இல்லைன்னா லைக் ஆர்கானிக் வேஸ்டஸ் இல்லைன்னா ஸ்டபிள்ஸ் ஃப்ரம் தி பேடி ஸ்ட்ராஸ் இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹை டிகிரி செல்சியஸில் வித்தவுட் ஆக்சிஜன் வி கேன் பேர்ன் இட். ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து பயோசார் எடுக்க முடியும். பயோசார் கேன் பி யூஸ்ட் ஃபார் உரங்களாக பயன்படுத்த முடியும். நம்ம லேண்டில் போட்டோம் அப்படின்னா நிறைய வாட்டர் அக்விஃபேராக அதை ஆக்ட் ஆகும். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஹெல்ப் பண்ணுது. ஸோ சாயில் வந்து இன்னும் ஃபெர்டைல் ஆகிற இதனால சாயில் ஃபெர்டைல் ஆகாது. ஆக்சிஜன் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வாட்டர் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதன் மூலமாக சாயில் வந்து ஃபெர்டைல் ஆகிறது அது ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் த திங். சரியா? ஸோ பைரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக பயோசார் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். பைரோலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா இந்த பயோ வேஸ்ட், தட் இஸ் க்ராப் ரெசிடியூஸ், வுட் வேஸ்ட்டு, அக்ரிகல்ச்சரல் பயோமாஸ், ஆர்கானிக் வேஸ்டஸ் இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சு ஒரு கண்டெய்னரில் வச்சு 300லேருந்து 700 டிகிரி செல்சியஸில் வித்தவுட் ஆக்சிஜன், லெஸ் ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம ஹீட் பண்ண முடியாது. வித் லெஸ் ஆக்சிஜன் வென் வி ஆர் பேர்னிங் இட் தென் இட் வில் பிகம் கரிக்கட்டையாக மாறும். ஸோ இதை வந்து நம்ம எரிபொருளாக பயன்படுத்த முடியும். பயோ கேஸ் இதுலேருந்து எடுக்க முடியும். பயோ ஆயில் அதுலேருந்து வரக்கூடிய ஆயில்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். சரியா? ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சாயில் இன்க்ரீசஸ் வாட்டர் ஹோல்ட். இதை நம்ம போடும்போது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் இன்க்ரீசஸ். நியூட்ரியன் ரெட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் த ரீசன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வரக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நிறைய வேஸ்டஸ் இருக்குது ஸ்டபிள் ஃப்ரம் தி பேடி ஃபீல்ட்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம எரிக்கிறது மூலமாக பொல்யூஷன்ஸ் அதிகமாகுது. அதை நம்ம தடுக்க முடியும். பயோசார் இஸ் அ சாலிட், பயோ ஆயில் இஸ் அ லிக்விட், சின் கேஸஸ். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ரா மெட்டீரியல், ரா கேஸாக நம்ம வந்து வேறு இண்டஸ்ட்ரீஸுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். உரம் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ தட்ஸ் அ மெயின் திங் அண்ட் வி கேன் ரெடியூஸ் த பொல்யூஷன் ஆல்சோ. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ப்ராஜெக்ட் நிம்பஸ். ப்ராஜெக்ட் நிம்பஸ்ன்றது இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் கூகுளும் போட்டிருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அவங்களோட பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரியான பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கு கூகுள் நிறுவனத்துக்கு கூட, கூகுள் அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கூகுள் நிறுவனத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அது ஏன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து லெபனானில் நடத்தக்கூடிய தாக்குதல், ஈரானில் நடத்தக்கூடிய தாக்குதல், அதனால நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க இல்லையா? அதனால கூகுள் நிறுவனம் இதை பண்ணக்கூடாது அப்படின்றத எதிர்ப்பு தெரிவிச்சது. அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ப்ராஜெக்ட் நிம்பஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வித் தி it is a contract between Google and இஸ்ரேல் கவர்மெண்ட். ஸோ எதுக்குன்னா டிஜிட்டலைசேஷன், க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக அவங்க டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் அ செக்யூர்ட், யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் நெட்வொர்க். ப்ராஜெக்ட் நிம்பஸ். தட்ஸ் enough. The next article related to sickle cell disease. சிக்கிள் செல் டிசீஸ் இஸ் a hereditary disease. 2047க்குள்ளாடி இதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஹானரபிள் பிரசிடெண்ட். அவங்க வந்து சிக்கிள் செல் டேயில் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வி நோ தட். ஸோ இந்த டேட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸட் தான். சிக்கிள் செல்லை பொறுத்தவரை ஹியூமோக்ளோபின், தட் இஸ் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் விச் கேரிஸ் ஆக்சிஜன் டு எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி. பிளட்டில் எடுத்துகிட்டு போகும். ஸோ டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஹியூமோக்ளோபினை எடுத்துக்கிட்டால் அப்படி. ஸோ இது வந்து நம்மளோட வெயினில் ட்ராவல் பண்ணுறது, பிளட் வெசல்ஸில் ட்ராவல் பண்ணுறது இந்த ஷேப்பில் தான் இது போகும். பிளட் வந்து ஃப்ளோ ஆகுற அந்த பிளட்டுக்குள்ளே தான் இந்த பிளட் தான் இந்த ஆர்பிசி. ஸோ இந்த ஃப்ளோ வந்து சப்போஸ் இதோட ஷேப் வந்து இப்படி இருந்துச்சு, இப்படி இருக்குது, சிக்கிள் ஷேப்பில் இருக்குது, இல்லைன்னா இப்படி இருக்குது அப்படின்னா இட் வில் பி பிளாக்ட் இன் திஸ் ஏரியா. ஸோ ஃப்ளோவை வந்து பிளாக் பண்ணோம். அதனால் உங்களுக்கு நார்மல் பீப்புளுக்கு இப்படி இருக்கும். அப்நார்மல் பீப்புள், ஹெரிடிட்டரி ப்ராப்ளம், சிக்கிள் செல் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆர்பிசி வந்து இப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து மாட்டிக்கும். அப்போ ஃப்ளோ வந்து இருக்காது. த பீப்புள் வில் கெட் ப்ராப்ளம். ஆக்சிஜன் போகலைன்னா
காலில் இருந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஆக்சிஜன் ஃப்ளோ இல்லை அப்படின்னா கறக்க ஆரம்பிக்கும். ஸோ யுவர் பாடி வில் கோ இன் டெட். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி நமக்கு இருக்கக்கூடிய ஹெரிடிட்டரி ரிமூவல் பண்ணுறது. ஸோ ஹெரிடிட்டரியில் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can do CRISPR-Cas9 மூலமாக ஜீன் எடிட்டிங் டூல்ஸை வச்சு பயன்படுத்திக்க முடியும். ஸோ we have introduced பிர்சா ஸ்மால் லெட்டர்ஸில் வரும். ஸோ 101 தெரபி இந்தியாவில் இது வந்து CSIR வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ CRISPR-Cas9 மாடல் தான் இது. ஆனால் இந்தியாவோட இண்டிஜினியஸ் வேரியன்ட் அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை செக் பண்ணி எல்லாம் கொண்டு வரதுக்கு டிலே ஆகும். பட் ஆல்ரெடி நோன் ஒன், இட்ஸ் வெரி காஸ்ட்லி. எல்லா பேஷண்ட்ஸாலையும் அதை பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ கவர்மெண்ட் நீட் டு ஹெல்ப் தம். ஸோ இதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இதை உடனே நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சந்ததிக்கு தொடர்றதை ஹெரிடிட்டரியை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்களுக்கும் அது இது க்யூர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் சிக்கிள் செல் எராடிகேஷன் ப்ரோக்ராம் எலிமினேஷன். 2047க்குள்ளாடி சிக்கிள் செல் எலிமினேட்டட் அப்படின்ற டார்கெட்டை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். வி ஹேவிங் யூனியன் பட்ஜெட்டில் சிக்கிள் செல் அனீமியா எலிமினேஷன் ப்ரோக்ராம் 2047க்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவேர்னஸ் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் தேர் 0 to 40. ட்ரைபல் பெல்ட்ஸில் அதிகமாக இருக்குன்றதுனால ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த ஏரியாஸில் எல்லாமே பண்ணுறாங்க. வைட்டல் மெடிசின்ஸ் லைக் ஹைட்ராக்சி யூரியா இஸ் அன் எசென்ஷியல் மெடிசின் லிஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து இதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய மெடிசின் இதுக்கு, சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The next article, Financial Action Task Force oda Vice President Secretary, the Cultural Secretary of India, Ministry of Culture la irukkudiya Secretary, avara vandu Vivek Agarwal was appointed as the Vice President. 2027 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுவார். 2026லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் he will continue 1 year tenure. So it's a success. Financial Action Task Force பொறுத்த வரைக்கும் it's a body containing 39 members. ஸோ இதோட 40 மெம்பர்ஸ் 39 + 1 வரும், யூரோப்பியன் யூனியன் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது இந்த 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 FATF பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் டார்கெட் என்னென்னா மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறது, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதை தடுக்கிறது, ப்ளஸ் கவுண்டர் ஃபினான்சிங் ஃபார் டெரரிசம். தட் இஸ் டெரரிசத்துக்கு வந்து இந்த கருப்பு பணங்கள் வந்து ஃபண்ட் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறது. ஏன்னா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து அதிகமாக ட்ரக்ஸில் இருந்து வரக்கூடிய பணம், கள்ளச்சந்தையில் வரக்கூடிய பணங்களை தான் இதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இதை வந்து கவுண்டர் பண்ணுறது we have FATF 40+9 recommendations for the government. We are the member. India is also member. OECD மூலமாக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. OECDயில் நம்ம மெம்பர் கிடையாது. We are the member is 39 countries. யூரோப்பியன் யூனியன் வந்து 39+1 வரும். 39+1. இந்தியா ஜாயின்ட் இன் 2010. 180 கண்ட்ரிஸ் இது கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா OECDயில் மெம்பராக இருக்கிறவங்களும் இதில் வருவாங்க, சரியா? ஸோ இதுக்கான டார்கெட் நம்பர். ஸோ தேர் இஸ் அ கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட். ஏதாவது கண்ட்ரிஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபடுறாங்க, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம தடுக்கிறது முயற்சி எடுக்கல, டெரரிஸ்ட் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் புட் அண்டர் கிரே லிஸ்ட், மானிட்டரிங் லிஸ்ட். சப்போஸ் அதை அவங்க வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் லிஸ்ட்டில் போவாங்க. பிளாக் லிஸ்ட்டில் போனால் அவங்க எந்த நாடுகள் கூடயும் ஒப்பந்தங்கள் பண்ண முடியாது. அவங்க கண்ட்ரி மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க கண்ட்ரி எந்த IMF வந்த உலக வங்கிகள் எந்த பேங்குக்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. ஸோ they will be blacklisted, the movements also. So that's about this article. The next article related to the INS Dunagiri, அப்புறம் சன்ஷதோக் அக்ரே அப்படின்ற 3 INS கப்பல்கள்னா எல்லாமே டிஸ்ட்ராயர் கிளாஸ் கிடையாது, ஒன்றும் ஒவ்வொரு விதம். ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. INS துவனகிரின்றது நீல்கிரி கிளாஸ், தட் இஸ் ப்ராஜெக்ட் 17A, நம்ம ஆல்ரெடி படித்தது தான். பிரம்மோஸ் ஏவுகணை டீசல் இன்ஜின் அண்ட் கேஸ் டர்பைன் மூலமாக ரன் ஆகக்கூடியது. பிரம்மோஸ் மிசைல் யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் மிசைல்ஸ் பயன்படுத்தக்கூடியது. லைக் MR மீடியம் ரேஞ்ச் சூப்பர் லைக் சர்ஃபஸ் டு ஏரியா மிசைல். MRSAM மீடியம் ரேஞ்ச் போகக்கூடியது. இதெல்லாமே இதிலேருந்து டார்கெட் பண்ண முடியும். ட்ரோபிடோஸ் அட்டாக் பண்ணுறது, சப்மரைன்ஸ் அட்டாக் பண்ணுறது. ஸோ சப்மரைன்ஸ்லேருந்து கப்பல்களை பாதுகாக்கிறது இதை பயன்படுத்துகிறாங்க. சன்ஷதோக் அப்படின்றது இட்ஸ் அ சர்வே மிசைல், சர்வே வெசல்.
அப்படின்னா கடலை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கா. நமக்கு 4 சர்வே வெசல் இருக்குது. ஐஎன்எஸ் சந்தாயக், ஐஎன்எஸ் நிர்தேஷக், ஐஎன்எஸ் இஷாக். இப்போது ஐஎன்எஸ் சன்ஷதோக் அப்படின்ற 4ஆவது சேர்க்கப்பட்டது. இது ஹைட்ரோகிராஃபியை ட்ரா பண்ணுறது, கடலில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ற மேத்தமெட்டியை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. தென் அக்ரே அப்படின்றது ஃபோர்த் ஆஃப் 8th ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். கடல்ல இருந்து நமக்கு தாக்கக்கூடிய ஆன்டி சப்மரைன் அடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. லைட் வெயிட் டார்பிடோஸ் இதில் ஏவ முடியும். இண்டிஜினியஸ் ராக்கெட்ஸ் வந்து இது பயன்படுத்தும். சோனார் கருவிகள் வச்சு சப்மரைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சப்மரைன்ஸ், கடல் தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய சப்மரைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இது 3மே இப்போ நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ நேவல் ஃபோர்ஸுக்கு வந்து இது கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், யூஎஸோட லைக் ஃபெடரல் ரிசர்வ் அவங்க வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணலை, ஹேக்கிஷ் மோடுக்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத we need to see. சப்போஸ் யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் இஸ் இம்பார்ட்டன்ட். வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? யூஎஸை பொறுத்தவரை இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ யூஎஸில் யாராச்சும் கடன் வாங்குறாங்க அப்படின்னா they will get loan cheaper. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கிறனால 2%, 3% அவங்களுக்கு வட்டியே கிடைக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இந்தியா இஸ் அ volatile மார்க்கெட், இப்போ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாண்ட் வந்து volatile மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ பாண்டோட ரேட்டுக்கு ஃபேஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு அதிகமாக இருக்கலாம். பட் லைக் ஃபேஸ் வேல்யூ பாண்டோட டிமாண்ட் அதிகமாகும், ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஈல்டு கம்மியாகும், ப்ராஃபிட் கிடைக்கிறது கம்மியாகும். அதனால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், volatile மார்க்கெட் இந்தியா, சைனா போன்ற நாடுகளாக இருக்கட்டும், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். அப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற இப்போ 1% இல்லைன்னா 0.5% இல்லைன்னா 0.1% யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்திருச்சு அப்படின்னா த பீப்புள் வில் இன்வெஸ்டிங் இன் இந்தியா, தோஸ் ஹூ செல் எவ்ரி திங் அண்ட் தே வில் மூவ் ஆன். ஏன்னா இந்தியாவில் வந்து ரிஸ்க் அதிகம், அங்கே யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்ற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் வித்துட்டு ஒரே நேரத்தில் அங்கே போயிடுவாங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் இந்தியா. மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுன் ஆகும், பாண்ட் வந்து டிகிரேடர் ஆகும். ஸோ இந்தியாவோட கேபிட்டல் அவுட்ஃப்ளோ வில் ஹேப்பன். இப்போ நமக்கு கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நடந்துட்டு இருக்கு இவங்க பண்ணாமே. அதுக்கு ரீசன் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நம்ம அன்சர்டனிட்டி இன்சைட் இந்தியா, குளோபலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ hackish mode வந்து ஃபாலோ பண்ணி, that's why it came in news. The next article, first ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸ். ஒரு 16 ட்ரக்ஸ், அமாக்சிலின் உட்பட 16 ட்ரக்ஸை வந்து பேன் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்புறம் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸில். அது ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் டோஸ் ட்ரக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ பேராசிட்டமால் டேப்லெட் எடுக்கிறீங்க, அதில் காய்ச்சலுக்கான மூலக்கூறுகள் இருக்கும், அப்புறம் தலைவலிக்கானது இருக்கும், உடம்பு வலிக்கான எல்லா இதுவும் ஒரே இதில் இருக்கும். நீங்கள் ஒரு டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் க்யூர்ட் வித் ஆல் த டிசீசஸ். அப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதே மாதிரி இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஏதாவது ஒரு நோய்க்கு தான் உங்களுக்கு மருந்து இருக்கணும், ஆனால் ஃபிக்ஸட் டோஸ் எடுக்கும்போது இட் வில் ஹாவ் எஃபெக்ட் ஆஃப் அதர்ஸ் ஆல்சோ. அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி அடுத்து ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸை வந்து அதை ஏற்றுக்க. டிபியில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வீரியம் கூடின மெடிசின்ஸ் தான் எடுக்க வேண்டியது இருக்கும் அடுத்த வாட்டி நீங்கள் எடுக்கும்போது. அதனால் லைக் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கட்டாயம். இப்போ டிபிலலாம் அது இருக்குது, எக்ஸ்டெண்டட் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கணும். இல்லைன்னா அது வந்து அந்த டிபி அந்த பாக்டீரியம் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அது க்ரியேட் ஆயிடுச்சு. அப்போ நார்மல் ட்ரக்ஸ் எடுத்து அது குணப்படுத்த முடியாது, அந்த பாக்டீரியாவை வந்து அதை அழிக்க முடியாது. தட்ஸ் த திங். ஸோ அதனால் ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன்ஸை வந்து இப்போ ஒரு 16 மெடிசின்ஸுக்கு வந்து இப்போ இந்தியாவில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மெடிசனும் வாங்காதீங்க. அமாக்சிலின்ஸ் எல்லாம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது, அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. ஆன்டி டயபெட்டிக் பெயின் ரிலீவர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்காதீங்க. மெடிக்கல் ஷாப்ஸில் அவங்க அதை தூக்கி போட மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. இட் வில் பி அவைலபிள். ஸோ பட் ப்ரிஸ்கிரிப்ஷன் லைக் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பின் விளைவுகள் அதிகமாக இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்றது தான் நியூஸ்.
So that's about this article. The next article, India UK signed a social security agreement. Social security agreement என்றது இந்தியன் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 900க்கு அதிகமான கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனிஸ் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க இந்தியாவிலேருந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு போகும்போது தே நீட் டு பே சோஷியல் செக்யூரிட்டி. இந்தியாலேயும் அவங்களுக்கு பிஎஃப் வந்து ஃபண்டிங் சேவ் பண்ணணும். அதே இது யூஎஸில் இருந்துச்சுன்னா அங்கேயும் அவங்க வந்து அவங்களோட லா படி அவங்க வந்து சோஷியல் செக்யூரிட்டி வந்து பே பண்ணணும், அது சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு டபுள் பேர்டனாக இருக்குது. இந்தியன் கம்பெனிஸ் தோஸ் ஹூ ஆர் இன்வெஸ்டட் இன் லண்டன், யூகேல இருக்கக்கூடிய. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே மேட் அன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் மூலமாக என்னன்னா 500 மில்லியன்ஸ் வரைக்கும் கம்பெனிஸ் வந்து சேவ் பண்ணுறாங்க. அவங்க இனிமேல் இந்தியாவில் மட்டும் பண்ணால் போதும். இஃப் டெம்பரரி எம்ப்ளாயிஸ் இப்போ 3 வருஷத்துக்கு, ஏன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போகும், பெர்மனெண்ட்டாக கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஆன்சைட்டில் கூப்பிட்டு போய் பெர்மனெண்ட் ஆக மாட்டாங்க. 1 இயர் 2 இயர்ஸ் வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து திருப்பியும் கூப்பிட்டு போவாங்க இப்போ டெம்பரரி மாடலில். ஸோ அதே அப்படி டெம்பரரியாக கூப்பிட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி பே பண்ண தேவையில்லை அப்படின்னு. கிட்டத்தட்ட 500 மில்லியன்ஸ் வந்து இதில் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 5 இயர்ஸ். 5 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே டெம்பரரி கேட்டகரியில் கொண்டு வராங்க. 90லேருந்து 95% இந்தியன்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் கேட்டகரி. யூகேயில் இருக்கிறவங்க 75,000 ஒர்க்கர்ஸ் இந்த கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்க. 900 கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனிஸ் அங்கே இருக்குன்றாங்க. சரியா? 500 மில்லியன்ஸுக்கு மேலே இதில் சேவ் ஆகும். இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் யூகே அஸ் வெல் அஸ் இந்தியா. ஏன்னா இந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூகேவுக்கு. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்டில் சோஷியல் செக்யூரிட்டி பேக்ட் வி சைன்ட் வித் யூகே. தட்ஸ் ஆல். So now we will move on to the MCQs. You can see it and you can answer it.